ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாடலை பாடி நம்மை முழுமையாய் ஆண்டவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்து ஜெபிப்போம். பிறகு வேத வசனங்களை தியானிக்கலாம். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, ஒரு கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா, கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உமக்கை வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா, உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ செத்ததையா, எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மடிந்ததையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. ஹல்லேலூயா. இந்த அதிகாலை பொழுதுல நம்ம ஆவி ஆத்துமா சரீரத்தை தனித்தனியாக குடும்பங்களாக தேவ சமூகத்திலே நாம் அர்ப்பணித்து விடுவோம். கர்த்தர் நம்மை ஆண்டு கொள்ளுகிற ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக அவரை நாம் வரவேற்போம். முழுமையாக எனது வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் கிரியை செய்ய உம்மை நான் அனுமதிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை வரவேற்போமா. தேவன் நம் நடுவிலே பெரிய காரியம் செய்வார். ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட அன்பு தகப்பனுடைய ஆண்டவரே, உங்களுடைய வழி நடத்துதல்களை கேட்பதற்கு வந்து நிற்கிறோம். எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாளில் கிருபையால் சுதந்தரிப்போம் என்கிற தலைப்பில் தேவ செய்தியை நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நமக்காக ஜீவன் தந்து மரித்து உயிரோடு எழும்பி இன்று ஆவியான தேவனாக இருக்கிறார். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாம் பார்க்கும்போது மோசேயின் நியாயப்பிரமாணம் அதுதான் மனுஷர்களை நியாயம் தீர்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை அர்ப்பணிக்கும்படி இந்த உலகத்திலே பிறந்த பிறகு
அவர் சொல்லியிருக்கிறார், மோசே நியாயப்பிரமாணத்தை விட மேலான பிரமாணங்களை நமக்கு கற்பித்திருக்கிறார். 10 கட்டளைகளை 2 கட்டளைகளில் நமக்கு கொடுத்து, உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. மேலான கற்பனைகளாய் தேவன் நமக்கு அந்த நியாயப்பிரமாணத்தின் தொகுப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கிருபையின் காலங்கள் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய அருமையான காலங்கள். நாம் உபாகமம் 3ஆம் அதிகாரம் 23 முதல் 28 வசனங்களிலே நாம் வாசிக்கும்போது, மோசே தேவனுடைய அருமையான தெரிந்து கொள்ளுதலை ஒரு பகுதியில் இழந்து போனார். வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியில் இழந்து போனார். அதற்கு காரணம் என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இதில் நாம் வாசிப்போம். அக்காலத்திலே நான் கர்த்தரை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டேன். கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என்மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி, போதும், நீ இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறி உன் கண்களை மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து உன் கண்களினாலே அதை பார். இந்த யோர்தானை நீ கடந்து போவது இல்லை. நீ யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை திடப்படுத்தி பலப்படுத்து. அவன் இந்த ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போய் அவனே நீ காணும் தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பான் என்றார். இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கும்போது அநேக நேரத்தில் நம் வாழ்க்கையில் யோசித்து பார்க்கும்போதும், அவர் செய்வேன் என்று சொல்லி நம்மை குறித்து நம் வாழ்வை குறித்து திட்டமிட்டிருக்கிற அநேக நன்மைகளை நாம் சுதந்திரிப்பதற்கு தடையாய் இருப்பது என்ன? நமக்கு தேவன் அனுமதித்து கொடுத்திருக்கிற குடும்பம், ஒருவேளை நம்மோடு இணைந்து நடக்கிற பிள்ளைகளாக சிலர், இன்றைக்கு வேலையோ இல்லைன்னா தொழில் ஸ்தலமோ இல்லை ஊழிய ஸ்தலமோ இல்லை ஊழியர்களிடையே கூட நாம் அநேக நேரத்தில் ஊழியக்காரர்கள் மேலான ஊழியர்களோடு கூட இணைந்து இருப்பது உண்டு. ஆனால் இந்த இடத்துல மோசேயினுடைய வெற்றி, மோசேயினுடைய நன்மையான ஆசீர்வாதங்கள், அந்த உச்சிதங்களை கெடுத்து போட்டது எது? உடனிருந்த பிள்ளைகள் தான். யாரைக்கு தலைவனாக மீட்பனாக ஆண்டவராகிய கர்த்தர் ஏற்படுத்தினாரோ அந்த ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கும் போது, அவனை கோபப்படுத்தும் போது, எரிச்சல் உண்டாக்கும் போது, பதறி பேச செய்யும் போது மோசே தன்னுடைய அந்த அருமையான நல்ல பங்கை இழந்து போனார் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இதை குறித்து சங்கீதம் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 106, 32, 33, மேரிபாவின் தண்ணீர்கள் இடத்திலும் அவருக்கு கடும் கோபம் ஓட்டினார்கள். அவர்கள் நிமித்தம் மோசேக்கும் பொல்லாப்பு வந்தது. அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினாலே தன் உதடுகளினால் பதறி பேசினான். இன்று அநேக நேரத்தில் நாம் கடந்து செல்லுகிற பாதை அப்படியாக இருக்கலாம். என்ன குறைவு வந்தாலும் தன் வாழ்க்கையில் மோசேயை குறித்து முறுமுணுக்கிற பிள்ளைகள், கர்த்தருக்கு விரோதமாகவும் மோசேக்கு விரோதமாகவும் முணுமுணுத்த அந்த பிள்ளைகள் நிமித்தமாக எத்தனையோ தேவனுடைய இருதயம் உடைக்கப்பட்டது. பல முறை கர்த்தருடைய இருதயம் கோபம் கொண்டது. கடைசியாக மோசேக்கு தண்டனையாக அவன் பார்க்க முடியும் என்று இந்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போனாலும் அந்த கானான் தேசத்தினுடைய அந்த நன்மையான தேசத்தை பார்க்க முடியவில்லை. அதற்கு காரணம் என்ன? ஜனங்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தது தான். தேவனையும் ப்ளீஸ் பண்ண, பிரியப்படுத்தவும் மனிதர்களையும் பிரியப்படுத்த அநேக நேரத்தில் நாம் முயற்சி செய்யும்போது நம்முடைய முயற்சி வீணாக போய்விடுகிறது. யோபுவின் குடும்பத்தில் பார்க்கும்போது யோபுவுடைய மனைவி தான் யோபுவை முணுமுணுக்க வைக்க வேண்டும்,
ஆண்டவரை குறித்து முறையிட வைக்க வேண்டும், தூஷிக்க செய்ய வேண்டும் என்று சொல்லி யோபுவின் மனைவியை சாத்தான் பயன்படுத்த விரும்பினான். ஆனால் யோபுவோ தன்னுடைய நாவை அந்த பாவத்திற்கு விலக்கி காத்து கொண்டார். இதை குறித்து நாம் யோபு 1 நாம் பார்க்கிறோம், 2 நாம் பார்க்கிறோம். யோபு 1 அதிகாரம் 9 முதல் 11. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். இந்த இடத்துல யோபு எப்படிப்பட்டவன்? அவன் நீதிமான், சன்மார்க்கன், தீமைக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவன், தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் இருந்தான், தேவனுக்கு பலியிடுகிறவனாய் இருந்தான். நிலையற்ற இந்த செல்வத்தின் மீது, ஐஸ்வர்யத்தின் மீது, தன்னுடைய பிள்ளைகளை குறித்த அந்த ஒரு நம்பிக்கையின் மீது அவன் அப்படியே இராதபடி ஒவ்வொரு முறையும் தன் குடும்பத்தை சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுத்து கொண்டே இருந்தான். என் பிள்ளைகள் பாவம் செய்து விடக்கூடாது, கடவுளே நீர் பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் இன்றைக்கும் நாம் அதை செய்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் தூர தேசங்களில் இருக்கும்போது, வீட்டை விட்டு வெளியே போய் காலேஜில் படிக்கிறதுக்காக ஹாஸ்டல்ஸில் இருக்கும்போது, சில ரிலேட்டிவ் வீட்டில் அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் தங்கி இருக்கும்போதெல்லாம் தாய் தகப்பனுடைய உள்ள என்ன செய்கிறது? இன்னும் அதிகமாய் என் பிள்ளைகளை உங்களை நம்பி நாங்கள் அனுப்பி இருக்கிறோம் ஆண்டவரே, இந்த உலகத்தில் தீட்டுப்படாதபடி நீர் காத்துக்கொள்ளும் என்று சொல்லி நம்முடைய உள்ளம் அவரிடத்தில் முறையிட்டு கொண்டே தான் இருக்கிறது. யோபு அப்படிப்பட்டவனாய் காணப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. யோபு 2 அதிகாரத்திலையும் முதல் 5 வசனங்களிலேயும் ஆண்டவர் சொல்லுகிறார், யோபு எல்லாவற்றையும் இழந்தான், ஆனால் தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. யோபுவின் மனைவி அவனை பாவத்திற்கு உட்பட பண்ண அந்த நிர்பந்த நிலையில தள்ளினாலும் அந்த இடத்திலையும் யோபு தன் மனைவியை கடிந்து கொண்டு தேவனை உயர்த்தினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். யோபு 2 முதல் 5 வசனத்தில் கூட ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், சாத்தானே பார்த்தாயா, என் தாசனாகிய யோபுவை குறித்து நான் வைத்திருந்த நம்பிக்கை வீண் போகவே இல்லை, அவன் என்னை தூஷிக்கவே இல்லை என்று சொல்லும்போது அவன் சொல்லுகிறான் 4ஆம் வசனத்திலே, தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். அப்போ இந்த இடத்துல இன்னும் ஆண்டவர் பர்மிஷன் கொடுக்கிறார், நீ செய்து பார், ஆனால் யோபுவின் ஜீவனை எடுப்பதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை என்று ஒப்பு கொடுக்கும் போதும் கூட யோபு பாவமே செய்யவில்லை, உதடுகளினால் தூஷிக்கவில்லை. அவனுடைய கோல் என்ன? சாத்தானுடைய கோல் தேவனுடைய பிள்ளைகள் தேவனை தூஷிக்க வேண்டும். நான் அறிந்த சில பேர் தன்னுடைய மரண தருவாயில் பார்த்தீங்கன்னா தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுருக்குறாங்க. அது எவ்வளோ கடினமான பாதை பாருங்கள். தேவனை தூஷித்த அந்த வினாடி நம்முடைய ஜீவன் பிரிந்து போனால் நாம் நரகத்திற்குள்ளே தானே தள்ளப்படுவோம். அதனால்தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, முடிவு பரிணம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி. இந்த இடத்திலே நாம் பார்க்கும்போது யோபுவின் மனைவியை கொண்டு சோதித்த சாத்தான் தோற்று போனான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு நமது வாழ்வில் கூட பிசாசின் கிரியைகள் முற்றும் அடிக்கப்பட வேண்டும். அழிக்கப்படணும்னா நம்முடைய தேசத்தில், உலக நாடுகளின் பல பகுதிகளில், நம்முடைய சொந்த குடும்பங்களிலே, எல்லா விதமான துறைகளிலேயும் ஒரு ஜெயம் கிடைக்க வேண்டுமானால் அனைவரும் ஒன்று கூடி பொல்லாத சாத்தானை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். நிறைய நேரங்களில் நம்மோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய குடும்பத்தினர் எத்தனையோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் ருசித்த போதிலும் அவர்களை சில நேரங்களில் அவர்களை தேவ அன்பை விட்டு பிரித்து, அவர்களை கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்திலிருந்து பிரித்து, நல்ல அருமையான கனியை கண்களுக்கு முன்னாடி இச்சிக்கப்படத்தக்கதாய் காண்பித்து ஏவாளை, ஆதாமை தேவனை விட்டு விலக்கினது போல இன்று ஒரு சில காரியங்களை கர்த்தருக்கு மேலாக நமது குடும்பத்தினர் நேசிக்க செய்து அவர்களை தேவனை விட்டு தூரப்படுத்தி அவர்களை கொண்டே நம்மை மனமடி வாக்கும்போது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இன்றைக்கு கிருபையினால்
ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. கிருபையினால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நான் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிற அநேக நன்மைகள் உண்டு. ரட்சிப்பு, தெய்வீக சுகம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள், சாபத்தின் மீது ஜெயம், இப்படி பல காரியங்கள் நாம் சொல்ல முடியும். நித்திய ஜீவன், ஆவியானவருடைய வல்லமை, வரங்கள், கிருபைகள், இப்படி ஒவ்வொரு நாளைக்குரிய கிருபைகள், ஜீவன் தருகிற வார்த்தைகள் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். இந்த கிருபையை உதாசீனப்படுத்த செய்யும் அந்தகாரங்களை நாம் ஒவ்வொரு நாளும் கடிந்து அப்புறப்படுத்த வேண்டும். மோசே மனிதர்களை பார்த்தான், எதிர்த்து நின்ற ஜனங்களை பார்த்தார். ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிற இருளின் கிரைகளை அவர் ஆராய்ந்து பார்த்திருப்பாரே, ஆனால் அதை கடிந்து அப்புறப்படுத்தி இருக்க முடியும். ஒருவேளை அது கடினமான பாதை தான். ஆண்டவரே சொன்னார், மோசே பூமி எங்கும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன் என்று சொல்லி அவனையே பதட்டப்படுத்த அளவுக்கு அன்னைக்கு ஜனங்கள் காணப்பட்டாங்க. இன்றும் கூட அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சில நிர்பந்த சூழ்நிலையில் நாம் போகக்கூடும். ஆனாலும் ஒன்றை நினைத்து கொள்ளுவோம், அன்றைக்கு மோசே அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாதபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மீடியேட்டராக, ஒரு நடு நிற்கிற ஒரு நல்ல ஒரு நண்பனாக, பரிகாரியாக, தன் இரத்தத்தை சிந்தி மீட்டவராக இல்லை. அதனால் ஒருவேளை மோசேக்கு இரக்கம் கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நமக்கெல்லாம் எவ்வளவு கிருபை, எவ்வளவு இரக்கம்! ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு இருக்கிறதே. அவரது கிருபாசனத்தண்டைக்கு பக்கத்தில் போகிற பாக்கியத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோமே. அந்த நாளில் அப்படி இல்லை. பிரதான ஆசாரியர்கள், அவர்கள் மூலம்தான் பாவங்கள் மன்னிக்கப்பட சில முறைகள் இருந்தது. இன்னைக்கு நம்முடைய பிரதான ஆசாரியன், நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நமது பரிகாரி, அவர் சொல்லுகிறார், என் அண்டையில் நீ வா, உரிமையோடு வா, கிருபாசனத்தண்டைக்கு வா, உன் பாவங்களை அறிக்கை செய்துவிடு, உன்னுடைய கஷ்டங்களை எனக்கு சொல்லிவிடு, உனக்காக நான் செயலாற்றுவதை பார்ப்பாய் என்று சொல்லியிருக்கிறார். ஆனாலும் இந்த கிருபாசனத்தை அண்டைக்கு வராதபடிக்கு தங்களால் முடிந்த அளவு மாம்சத்திலேயே பிரயாசப்படுகிற அநேகர் உண்டு. தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் கர்த்தருடைய கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டுமே தவிர நாம் நமது பலத்தை சார்ந்து கொள்ளுவதிலே பலன் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது. லேவியராகமம் 26:8, உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள், உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். இவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் இருக்குது. ஒரு வீட்டில் இருக்கிற 5 பேர் ஒன்றாக கூடினா, ஒரு வீட்டில் இருக்க 3 பேர் ஒன்றாக கூடினா, ஒரு வீட்டில் இருக்கிற ஒருவேளை ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தால் அதிகமான மெம்பர்ஸ் இருக்கலாம், ஆட்கள் இருக்கலாம், அத்தனை பேரும் ஒன்றாக இணைந்தா இந்த தேசத்தில் பாருங்கள் எவ்வளவு பெரிய அற்புதங்கள் நம்முடைய ஆண்டவர் நாம மகிமைக்கு ஏதுவாக நடக்க முடியும். இன்றைக்கு குடும்பத்திலே பிளவுகளையும் பிரிவினைகளையும் கொடுக்கிற அந்த பொல்லாத சாத்தானை நாம் ஜெயிக்க வேண்டும். உபவாசத்தோடு, ஜெபத்தோடு, விசுவாசத்தோடு, தெளிந்த புத்தியோடு, வார்த்தை என்கிற அந்த அம்புகளை, அந்த வார்த்தையையே நாம் அம்பாக எய்து சாத்தானை நாம் ஜெயிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை அப்படித்தான் நமக்கு சொல்லுகிறது. இப்படி இருக்க வேண்டிய நாம் சில நேரங்களில் என்ன செய்கிறோம்? கலாத்தியர் 5:15 சொல்லப்பட்டது போல, நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஒருவேளை போகிற பாதையில் நமக்கு உரியவர்கள் போகிற பாதை புரியலைன்னா விட்டுறலாம். அவர்களுடைய விசுவாசத்தையோ, அவர்களுடைய தேவ பக்தியையோ, அவருடைய உபவாசத்தையோ, அவருடைய ஜெபத்தையோ, அவர்கள் தேவனுக்காக செயல்படுவதையோ குறித்து நமது உள்ளங்களிலே பிறர் அதை தவறாக எடுத்துக்கொள்ளும்போது பொல்லாத சத்துரு மேற்கொள்வதற்கு அவனுக்கு வழி திறந்து விட்டது போல ஆகிவிடுகிறது.
இன்றைக்கு ஆதலால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இருவர் என் நாமத்தினாலே கூடியிருந்தால் கூட நீங்கள் பெரிய காரியத்தை செய்வீங்க. இன்றைக்கு தனிமையிலே ஆவியானவரின் துணையோடு ஒருவர் போராடி கொண்டு இருக்கிறாங்க என்றால் நிச்சயமாக அவள் தனித்திருந்தால் தோற்று போயிருப்பாங்க. ஆவியானவரோடு இணைந்திருப்பதினால் கட்டாயம் ஒரு அசைவை நாம் எதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், யாருக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ நிச்சயமாக அந்த ஜெபம் கேட்கப்படும். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம கூட அப்படித்தானே தேவனுக்கு அர்ப்பணித்திருக்கிறோம். யாரோ ஒருவர் சிந்தின கண்ணீர், யாரோ ஒருவர் ஜெபித்த ஒரு ஜெபம், ஏதோ ஒரு ஊழியத்திலே இருக்கிற ஊழியக்கார பிள்ளைகள் ஜெபித்த ஜெபம் சபைக்கு அருகாமையில் உள்ள வட்டாரங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் மாற வேண்டும், கல்வாரி கொடி பறக்க வேண்டும் என்று ஊழியர்கள் சிந்தின கண்ணீர், விசுவாச பிள்ளைகள் இணைந்து ஜெபித்த ஜெபங்கள் தானே நம்ம எல்லாம் கர்த்தரண்டையில் கொண்டு சேர்த்தது. அதே போல இன்று நம்மோடு போராடுகிற கிரியைகள், அந்த கிரியைகள் அழிக்கப்படும் போது பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினார், பிசாசு துரத்தப்பட்ட பிறகு செவி கேட்டது என்பதெல்லாம் நம்ம வாசித்து இருக்கிறோம். அப்படியே பிசாசின் பிடியிலே அவனுடைய தந்திரங்களிலே சிக்கி இருக்கிற நம்முடையவர்களை மீட்க நாம் தொடர்ந்து தேவனுடைய சமூகத்திலே நாம் ஆண்டவருடைய கிருபையை நாம் உபயோகப்படுத்தி ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தையை நாம் சொல்லி சொல்லி நம்பிக்கையோடு தேவனிடத்தில் ஜெபிப்போம். அவர்களுக்கு முன்னாடி சாட்சியாய் வாழ்வோம். கர்த்தர் நிச்சயமாய் நம் குடும்பங்களிலே நமது ஊழியங்களிலே பெரிய காரியத்தை செய்ய முடியும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, யாத்ராங் 32:30-35 இந்த மோசையுடைய நல்ல இருதயம் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் இருக்குமா? யோசித்து பாருங்கள். ஆண்டவரே, நான் பரலோகத்தை இழந்து விடக்கூடாது, நித்திய ஜீவனை இழந்து விடக்கூடாது. இவ்வளவு நாளும் நான் கற்பனையில் தரிசித்து கொண்டிருக்கிற உங்களை முகமுகமாய் பார்க்க வேண்டும், பிதாவின் மகிமையை காண வேண்டும், இயேசு கிறிஸ்துவை தொட்டு பார்க்க வேண்டும், உம்முடைய பரலோகத்தில் இருக்கிற மேன்மைகளை கண்டு அனுபவிக்க வேண்டும். இந்த பூமியிலே நான் சிந்தின கண்ணீர் பிதாவின் கரங்களால் துடைக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் நாம் நினைத்து நாம் மகிழ்ந்து கொண்டு இருக்கிறோமே தவிர, நான் வேணா நரகத்துக்கு போகிறேன், மற்றவர்கள் மோட்சத்துக்கு வரட்டும், சொர்க்கத்துக்கு வரட்டும் என்று நாம் கேட்க மாட்டோம். ஏன்னா மனுஷன் உலகம் முழுவதையுமே ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை இழந்து விட்டால் அவனுக்கு லாபமே இல்லை. நித்திய நரகத்திற்கு நம்ம எப்படி ஒப்பு கொடுத்து விடுவோம்? ஆனால் மோசே இந்த இடத்துல பரிந்து பேசி ஜெபிக்கிறார். இத்தனை நல்ல உள்ளம் கொண்ட மோசையை இன்றைக்கு அநேகர் துக்கப்படுத்தினது நிமித்தம் என்ன பிரச்சனை வந்தாலும் மோசே தான் அவர்களுக்கு கிடைச்சவன். ஏன்னா உன்னை வைத்து தானே எங்களை இந்த இடத்துலேருந்து வெளியே கொண்டு வந்த, பார்வோனை விட்டு அடிமைத்தனத்தை விட்டு நாங்கள் ஏதோ கஷ்டப்பட்டு உழைத்து அந்த கூலியை வச்சு சாப்பிட்டுட்டு பிழைத்திருப்போம். ஆனால் நான் கானான் தேசத்துக்கு கொண்டு வரேன், ஆண்டவர் என்னை அனுப்பினார் என்று சொல்லி நீ தானே கொண்டு வந்தாய். எங்களால் கர்த்தரிடத்தில் நெருங்க முடியல, நீ எங்கள் சார்பில் நின்று ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்டு பதிலை கொண்டு வா. இப்படிப்பட்ட சேலஞ்சு, ஒருவேளை சவால்களை நீங்கள் சந்தித்துட்டு இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? மோசேயின் பொறுமை மேலானது தான், அதைவிட மேலாக இன்று நமக்கு என்ன இருக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். என் குடும்பத்தை மன்னியும், என் பிள்ளைகளை மன்னியும். ஒருவேளை உங்கள் லைஃப் பார்ட்னரை மன்னிக்க, உங்கள் குடும்பத்தினரை மன்னிக்க, ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கிற பிள்ளைகளை மன்னிக்க நீங்கள் கேட்கிற ஜெபம் மிகவும் பலனுள்ளது. கர்த்தருடைய வார்த்தை அதை தான் சொல்லுகிறது. மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்துக்கு ஏறி போகிறேன் என்றான். மோசே மூலமாகத்தான் ஆண்டவருடைய இரக்கங்கள் வரணும் அந்த நாட்களில். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் மோசே கர்த்தரிடத்துக்கு திரும்பி போய் சொல்லுகிறார், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆனாலும் என் பாவங்களை தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லைனா என்னுடைய பெயரை கிறுக்கி போடும், உங்களுடைய புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் என்று கேட்கிறார். அப்பொழுது கர்த்தருக்கு கோபம் வந்துடுச்சு. ஆண்டவர் என்ன சொன்னார்?
மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ. என் தூதனானவர் உனக்கு முன்னே செல்லுவார். ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளிலே அவர்கள் பாவத்தை அவரிடத்தில் விசாரிப்பேன் என்றார். ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை ஜனங்கள் செய்வித்தது நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதித்தார். இன்னைக்கு நிறைய பேர் இப்படி தான் அருமையாய் தேவனால் வழி நடத்தப்பட்டு கொண்டு வருவாங்க. பிரச்சனைகள்னு ஒன்று வந்துச்சுன்னா உடனே என்ன செய்வாங்க, வேறு ஏதாவது வழி இருக்கிறதா என்று சொல்லி. நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய கிருபையினால் மீட்கப்பட்டு இருந்த போதிலும் கூட பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய மகள் அந்த நாட்களில் படிக்கவே மாட்டாள். அவளை கிட்டத்தட்ட ஒரு 10வது படிக்கிற வரைக்கும் அதிகமாக அடிச்சிருக்கிறேன். எதுக்காக நான் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே. அந்த சோம்பேறித்தனமாக அந்த பாடங்களை படிக்கும்போது அத்தனை கோபம் வரும். ஏன்னா அந்த நாட்கள்லாம் ஹெச்எம்லேருந்து டீச்சர்லேருந்து அதிகமாக திட்டுவாங்க. இந்த நாட்களில் எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் அப்படிப்பட்ட நாளில் என்னுடைய வீக்னஸை புரிந்து கொண்டு, என் வாழ்க்கையினுடைய நிலைமையை புரிந்து கொண்டு, எங்களுடைய சொந்த ஜனங்கள் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. எனக்கு தெரியல, போகக்கூடாதுன்னு தெரியல. ஆனால் நான் போனேன். ஒரு ஜெபம் பண்ணுறவங்க கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல இந்த சகோதரி வள்ளியூர்கிட்ட ஒரு இடம், அந்த இடத்துல கூட்டிகிட்டு போய் ஒரு சின்ன குடிசை மாதிரி ஒரு வீடு, அங்கே போய் நீங்கள் கண்ணை மூடுங்கன்னு சொல்லும்போது நான் சொன்னேன், எனக்கு கண்ணை மூட விருப்பம் இல்லை, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லும்போது, விசுவாச பிரமாணத்தை தான்மா சொல்கிறேன், கண்ணை மூடு என்று சொன்னாங்க. நான் கண்ணை மூடலை. ஆனால் எனக்கு ஏதோ நடக்கிறதுன்னு தெரிஞ்சிச்சு. முடிவில் பார்த்தீங்கன்னா ஒரு தாயத்தை கொடுத்து, இதை உன் பொண்ணுடைய கையில் கொடு, இதை வச்சுட்டு படிக்க சொல்லு, அவள் பெரிய ஆளாயிருவா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் கையில் கூட வாங்கலை. ஏன்னா எனக்கு ஏற்கனவே இப்படிப்பட்ட காரியங்களால் நாங்கள் சிறிய பிராயத்திலே பாதிக்கப்பட்டது உண்டு. அதனால் நான் அதை வாங்கவே இல்லை. என் பிள்ளை மக்கு பிள்ளையாக இருந்தாலும் சரி வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வந்தேன். ஆனால் அந்த இடத்துல தேவ கிருபை என்னை தாங்கிறது. இப்படி பல முறை பல சூழ்நிலைகளில் சிங்கத்தினுடைய வாய்க்கும் காண்டா மிருகத்துடைய அந்த கொம்புகளிலே சிக்கப்பட்ட நிலைமையிலிருந்து கர்த்தர் என்னை கிருபையினால் மீட்டிருக்கிறார். இன்றைக்கு அதனால்தான் உங்கள் முன்னாடி நான் சாட்சியாய் நிற்கின்றேன். உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை அப்படி போயிட்டுருக்குதா? உங்களுடைய அறியாமையினால், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் பிறருக்கு தெரிந்ததுனால நீங்களாக போயிருக்க மாட்டீங்க. உங்களை இழுத்து கொண்டு போய் ஒரு இடத்துல வைத்து உங்களுக்கு எதிரான ஆயுதங்களை உங்களுக்கு உருவாக்கி இருக்கலாம், அப்படி திட்டம் போட்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வழி சத்தியம் ஜீவன். அவர் பொறுத்து கொள்ள மாட்டார். இப்படி ஒரு மகிமையான தேவனுக்கு நாம் ஒரு உருவத்தை கொடுத்து ஒரு சுரூபத்தை வைத்து ஒரு தாயத்தின் மூலமாக காரியங்களை சாதிக்க நினைக்கும் போது கர்த்தர் ஒரு நாளும் அவைகளை பொறுத்து கொள்ளவே மாட்டார். இப்படி வழி நடத்தின பிள்ளைகளுக்கு எப்படி தேவன் ஒரு மன்னிப்பை கொடுக்க முடியும்? இந்த சிறையில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்கினால் அவனுடைய கழுத்தில் ஏந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே தள்ளி போடுகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். இன்று நாம் கவனமாக இருக்க வேண்டும். யாரையும் இடறி போக பண்ண நமக்கு அதிகாரம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை அப்படி சொல்லுகிறது. அதனால இந்த இடத்துல அவன் போய் மன்னிப்பு கேட்குறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க செஞ்ச பாவத்துக்கு நான் விசாரிப்பேன் என்று சொல்லி. ஒருவேளை இந்த பாதையில் நீங்கள் பிறரை இடறச் செய்திருந்தால் இன்றைக்காவது ரட்சிப்பை பெறலாம். ஏன்னா இது கிருபையின் காலம். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம், நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் ஈராது. இன்றைக்கி ஒருவேளை ஆரோன் கிட்ட மோசே கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பார்? நான் உங்களுக்கு தான் காத்திருந்தேன் மோசே, ஆனால் இந்த ஜனங்கள் படுத்தின உபத்திரம், இந்த ஜனங்கள் என்னை ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் இப்படிலாம் நடந்துருச்சு என்று சொல்லியிருக்கலாம். ஒருவேளை நான் சாக்கு போக்குகளை தேவன் வெறுக்கிற தேவன். நல்ல அறிவு இந்த நாட்களில் பெருகி போய் இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள், நம் சந்ததியெல்லாம் எவ்வளோ அறிவு படைத்தவர்களாக இருக்கிறாங்க, எவ்வளோ கண்டுபிடிப்புகள் எல்லாமே அதிகமாக இருக்கிற இந்த நாட்களில் நான் செஞ்சது தப்பு இல்லை என்று சொல்லி நியாயப்படுத்தி கொண்டு இருப்போமானா இன்றைக்கி மனம் திரும்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பாவங்களற நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அநேகர் இன்று வரைக்கும் தாங்கள் செய்த பாவத்தை
இப்படி துரோக செயல்களை குறித்து இன்னும் ஒரு நாளும் மனம் கசந்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கவே இல்லை. தங்களை நியாயப்படுத்தி பிறர் மீது அவதூறுகளை பரப்பி வருகிற அநேகர் காணப்படுகிறாங்க. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறோம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை அறியாமையினால் செய்திருக்கலாம். ஆனால் ஒரு தருணம் இந்த கிருபை நாட்களை பயன்படுத்தி கொள்ளுவோம். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஹோல் அது கூட என்ன செய்து நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை அப்படியே உறிஞ்சி வற்று பண்ணி விடுகிறது. எவ்வளவு மேலே போட்டாலும் பொத்தலான பை அது என்ன செய்யும்? சகல நன்மைகளையும் கெடுத்து விடும். இன்றைக்கு தேவ ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார், எனக்கு உதவி செய்வார். நம்ம வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது நம்மோடு பேசுகிறார். சில சூழ்நிலைகளை நாம் அறியாமையினால் செய்த காரியங்கள் நிமித்தமாக ஒன்றை 10ஆக 100ஆக 1000ஆக மாற்றி நமக்கே எதிராக நம் காதுகள் கேட்க பல நிந்தனைகள் அவமானங்களை நாம் ஒருவேளை அனுபவித்திருக்கலாம். ஆனால் ஒருவேளை அதையும் நல்லது என்று எடுத்துக்கொண்டு தேவ சமூகத்துக்கு கடந்து சென்று ஆண்டவரை கிட்ட நம்ம அறிக்கையிட்டு அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்டு தூய்மையான வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணித்தோமானா அதுதான் சிறந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நாட்களில் கர்த்தர் தேவாதி தேவன் மகிமை பொருந்தின ஆண்டவர், அவர் சர்வ வியாபி, சர்வ வல்லமை உள்ளவர், அக்னிமயமானவர். அவர்கிட்ட நெருங்குவதற்கு பயப்பட்டாங்க. இன்றைக்கி நாம் இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவினிடத்தில் ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு முறையும் அவர் அருகாமையில் போகிறோம். பிதாவை இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் பார்க்கிறோம். அவருடைய மகிமை கொப்பான மகிமை நமக்குள் வாசமாய் இருக்கிறது. இன்றைக்கு இந்த உண்மையை அறிந்தவர்களாய் அந்த நாளில் ஒருவேளை மோசேக்கு பார்க்க முடிந்தது, அனுபவிக்க முடியல. இன்றைக்கு நம்மால் கூடும். இயேசு சொல்லியிருக்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியத்தை தானும் செய்வான், இதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொல்லி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறதே. இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப பிள்ளைகள், ஒருவேளை சிறிய பிள்ளைகள், உங்களுக்கு அறியாத காலங்களில் எதையோ பார்த்து யாரையோ பார்த்து இடறி போயிருந்தாலும் இந்த நாளில் உங்களை அவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது அருமையான சகோதரர்கள் சகோதரிகள், ஒருவேளை அறியாத காலங்களிலே ஒன்றை அடைந்தே தீர வேண்டும் என்கிற வெறித்தனத்தினால் ஏதோ தவறு செய்திருந்தாலோ, அது ஒருவேளை மனுஷர்களால் ஜீரணிக்க முடியாததாகவே இருந்தாலும் தேவ சமூகத்தில் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். உலகத்திலே நாம் மாசில்லாதவர்களாக வாழ முடியும். தூய ஆவியானவர் உதவி செய்வார். தாவீதின் காலத்தில் அவன் செய்த அந்த தவறுக்கு சமானமாய் தாவீதின் முதிர் வயதில் எந்த பாவமும் தாவீதை ஆண்டு கொள்ள முடியாதபடி அத்தனை தூய்மையாக வாழ்ந்து மரித்தார் என்பதை நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை உங்களுடைய ஆரம்ப நாட்கள், துவக்க காலங்கள் எப்படியோ தாறுமாறாக இருந்திருக்கலாம். இந்த நாள் தேவன் உங்களிடத்தில் சொல்லுகிறார், இந்த நாளை மிஸ் பண்ணிடாத. என் இரத்தத்தினால் கழுவப்பட உன் பாவங்களை தீர்த்து கொள்ள, நீக்கிவிட, குற்ற மனசாட்சியை ஜெயிக்க உன்னை நான் அழைக்கிறேன்னு சொல்கிறார். சில நேரங்களில் நீங்கள் பிறருடைய பொருளை அபகரிச்சிருக்கலாம், பிறருடைய சொத்துக்களை அபகரிச்சிருக்கலாம். ஒருவேளை அவர்களுக்கு திக்கற்றவர்கள், வாய் பேச தெரியாதவர்கள், ஊமையர்கள், அவர்களுக்காக பேச யாருமில்லை என்று சொல்லி அபகரித்திருக்கலாம். பல கோடி சொத்துக்களை, பல நிலங்களை அபகரித்திருக்கலாம். இன்றைக்கும் அதை உங்களுடையதாய் வைத்து அனுபவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்று கர்த்தர் உங்களுக்கு ஒரு தருணம் கொடுக்கிறார். நீங்கள் அதை திருப்பி கொடுக்கணுங்கிறது கிடையாது. மனம் திரும்புங்க. மனம் திரும்பத்தான் ஆண்டவர் அழைக்கிறார். குற்ற மனசாட்சியிலேருந்து வெளியே வாருங்க என்று கர்த்தர் அழைக்கிறார். ஆனால் சகியு தான் என்ன செய்தான்? யாரிடத்துல நான் எதையாவது நான் எடுத்துக்கொண்டது உண்டானால் நாளத்தனியாக கொடுக்கிறேன் என்று சொன்னான். அது அவனுடைய ரட்சிப்பின் அந்த உந்துதல். எல்லாருமே எப்படி செய்ய முடியாது, செய்ய மாட்டாங்க. ஆனால் ஒன்றை செய்யலாம், தேவனுடைய இரக்கத்தை பெற. நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். எங்கேயோ ஒரு சிலருக்கு இரக்கம் செய்யலாமே, செய்தது எவ்வளோ தவறுகள்,
இருந்தாலும் இந்த நாட்களில் நீங்கள் அந்த காரியத்தை ஈடு செய்வதற்கு நற்கிரியைகளை தாராளமாக செய்து தேவ இரக்கத்தை பெற்று நாம் தப்பித்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதி. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தேவனே, இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகளுக்கு உம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வார்த்தைகளுக்கு நேராக அவர்களை நடத்துவீராக, விடுவிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென்.